أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் நம்முடைய இந்த மதரசத்துல் இஹ்சான் சார்பாக வாரந்தோறும் வெவ்வேறு தலைப்புகளிலே நம்முடைய ஈமானிய சிந்தனையை வலுப்படுத்துவதற்காகவும் நம்முடைய மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்காகவும் எதிர்கால சமூகத்தில நம்முடைய சந்ததிகள் இஸ்லாத்தின்பால் நிலைத்து அதனை நிலைநிறுத்தக்கூடிய நற்பணிகளில் ஈடுபட வேண்டும் என்கிற ஆர்வத்தோடும் ஆசையோடும் இந்த நிகழ்வை நடத்தி வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய அருளால் தாய்மார்களாக, சகோதரிகளாக, மாணவ செல்வங்களாக பல்வேறு வகையிலே நாம் இங்கு பங்கு பெற்று வருகின்றோம். கடந்த வாரத்தின் தலைப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு தலைப்பை வழங்கியிருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்புகள் இவைகளை எல்லாம் பற்றி கடந்த வாரத்திலே பார்த்தோம். இன்றைக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆளுமை என்கிற ஒரு தலைப்பை வழங்கியிருக்கின்றார்கள். பொதுவாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல்வேறு பயணங்களிலே, அது ஹிஜ்ரத் பயணமாக இருந்தாலும் சரி, அது ஹஜ் பயணமாக இருந்தாலும் சரி, அது ஒரு தாவா பயணமாக அழைப்பு பணி செய்வதற்கு மக்களிடத்துல போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய பணியாக இருந்தாலும் சரி, 5 வேளை தொழுகைகள்ல இப்படி எல்லா வகையிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நெருக்கமாக இருந்தவர்கள் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. நிறைய சஹாபாக்கள் இருந்தாங்க, அதுல முன்னணியில நிற்கக்கூடியவங்க கேட்டா யாருதான்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். அதிலேயும் குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலேயே குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், இதுஹுமா ஃபில் கார், அந்த சவுர் குகையில ஒண்ணா இருக்கிறாங்க பாருங்க, அது ஒரு சிறந்த ஒரு நிலையாக இருக்கின்றது. எல்லா இடத்திலும் ஒண்ணா இருக்கிறது, அந்த ஹிஜ்ரத்துக்கு போகும்போது ஒன்றாக இருந்தாங்க பாருங்க, வேற பாக்கி யாருக்குமே கிடைக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில பல கட்டங்கள்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவை மக்களிடத்திலே அடையாளப்படுத்திட்டே வர மாதிரி தெரியும். வேற யாரையும் கூப்பிடல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க. எப்ப ஹிஜ்ரத்துக்கு என் கூட வாங்க. பொதுவாக ஒரு மனிதனுக்கு தோழமை என்பது இருக்கணுங்க. வாழ்க்கையில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணுமா இல்லையா? எல்லாருக்கும் அது இருக்கும். நம்ம கிட்ட தோழிகள் இருப்பாங்க, உங்கள்கிட்ட தோழிகள் இருப்பாங்க, எங்களுக்கு தோழர்கள் இருப்பாங்க. சின்ன பிள்ளையில இருந்து பெரியார் வரைக்கும் இந்த நட்பு இருக்கத்தான் செய்யும். இந்த நட்பு எத்தகைய நட்பு அப்படின்னு சொன்னா, அந்த நட்பு என்கின்ற விஷயத்தில் ஒரு மிகச் சிறந்த ஒரு முன்மாதிரி இடத்துல யார் இருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா இடத்துலயும் நட்பு. ஹிஜ்ரத்துக்கு சேர்ந்து போற பாக்கியம் கிடைச்சிருச்சு. இதுஹுமா ஃபில் கார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க பாருங்க ஒரு மனுஷரை, அதுவே சூப்பர். சரியான ஒரு ஆளுமையைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க என்று சொல்கிற அளவுக்கு இந்த சவுரு குகையில் இருக்கின்ற அந்த சந்திப்பு, அங்க அவங்க உள்ள இருந்தாங்களே, கூட இருந்துட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு உரையாடல்கள் நடக்குது அவங்களுக்கு மத்தியில. அதுல குறிப்பா சொல்றாங்களா இல்லையா, யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள்ட்ட அவங்க எட்டி பார்த்தா வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு விலை பேசப்பட்டிருக்கு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைக்கு விலை பேசப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட சந்தர்ப்பம்?
ஒரு நண்பனை பொதுவா என்ன நினைப்போம், ஆபத்துல யாரை பார்த்துக்கலாம், நண்பனை கண்டுபிடிக்கலாம் சொல்லுவாங்களா இல்லையா? உன்னுடைய ஆபத்து நீ ஊடு இருக்கும் பொழுது, நீ மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, செல்வ செழிப்போடு இருக்கும் பொழுது, சந்தோஷமா இருக்கும் பொழுது, இன்புற்ற இருக்கும் பொழுது உன் கூட நிற்பது அல்ல நட்பு. அதுவும் நட்பு தான். ஆனால் சங்கடத்துல இருக்கும் போது, கஷ்டத்துல இருக்கும் போது, இழப்புல இருக்கும் பொழுது, ஆபத்துல இருக்கும் பொழுது, இந்த மாதிரி சமயத்துல எதுக்கு நீ கவலைப்படுற, உங்க கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தோழமை இருக்கு. அது எவ்வளவு பெரிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் நாமளும் அப்படிதான் நல்ல நண்பர்களா இருக்கணும், நல்ல தோழிகளா இருக்கணும். விளங்குதுங்களா? சும்மா கஷ்டம் வந்தா கலட்டி விடக்கூடிய நட்பா இருக்கக்கூடாது. கஷ்டம் வந்தா கை கொடுக்கக்கூடிய நட்பா இருக்கணும். கஷ்டம் வந்தா ஆலோசனை சொல்லக்கூடிய நட்பா இருக்கணும். மனசுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு நட்பா இருக்கணும். மருந்தா இருக்கணும் நம்ம நட்பு. பார்க்க முடியுமா? விட்டு விட்டு வருது போது. நான் கேட்டுக்கிறேன், மறந்துடுவேன். ஒரு மாசம் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே தானே? ஏன் ஒரு நட்பு என்கிற விஷயத்துல ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாக, ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ஒரு அழகான எல்லா நேரத்திலையும் கூட இருக்கக்கூடிய கஷ்ட காலத்திலையும் ஒரு நேரம் வருது பாருங்க, சந்தர்ப்பம். அவங்க போய் சவுர் கோகையில போய் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? அவங்க மறைஞ்சிருப்போம், கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு மறுபடியும் நம்ம என்ன செஞ்சிருவோம், பயணத்தை துவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான ஒரு சிந்தனை. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மதீனா மக்கால இருந்து மதீனா செல்லக்கூடிய பாதையில சவுர் குகை கிடையாது, யமன் செல்லக்கூடிய பாதையில தான் இருக்குது. இந்த மக்கத்து குஃபார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாக்கு தான் போவாங்க, அதனால மதீனா பாதையில சல்லடை போடுவோடு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய கேப்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க, நேர யமன்ல போய் யமனுக்கு போற பாதையில போயிட்டு சவுர்ல போய் இருந்துட்டாங்க. எனவே அவங்க அதெல்லாம் தேடி முடிச்சுட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 நாள் நெருக்கமாக ஆயிடுச்சு. அந்த நேரத்துல பாக்குறாங்க. இருந்தாலும் நாம மனிதனாக முயற்சிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் நம்முடைய முயற்சி அல்லாஹ் உதவி செய்வா. அல்லாஹ் எப்போ உதவி செய்வா?
நீ என்ன செய்கிற என்று பார்ப்பான். ஒரு குடும்ப விஷயத்துல நீ என்ன செய்கிற, பிள்ளை வளர்ப்புல நீ என்ன செய்கிற, உன் உடல் ஆரோக்கியத்துல நீ என்ன செய்கிற, உழைப்புல நீ என்ன செய்கிற, மார்க்கத்திற்காக நீ என்ன செய்கிற, இஸ்லாமிய தாவாவிலே நீ என்ன செய்கிற, உன்னுடைய முயற்சி என்னவென்று பார்ப்பான். அல்லாஹ் உதவி செய்வான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத்துங்க. அல்லாஹ் நினைச்சிருந்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் போகும் பொழுது கடலை பிளந்திருக்கும். அங்க அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான், மூசா இப்ப என்னை கூப்பிடணும். மூசா அப்படிதானே அல்லாஹ் நினைச்சிருந்தா என்ன இருக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கிளம்பி படபடையா போகும் பொழுது போயிட்டே இருக்கு, அங்க நான் ரோடு போட்டு வச்சுட்டேன் போலாம் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. கடல்லாம் கிடையாது, மூசா நீங்க பயப்பட வேண்டாம், கடல்லாம் இல்ல, எல்லாத்தையும் காலி பண்ணி சவுறு மாதிரி எழுப்பி வச்சாச்சு, பெரிய ஹைவே ரோடு மாதிரி இருக்குது, குதிரை புழுதி பறக்க போகலாம் கடலுக்குள்ள, அந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி இல்லையே. நேரா போறாங்க, எல்லாருமே பாக்குறாங்க, கடல் முட்டிட்டு நிக்குது, எல்லாரும் என்ன செய்யறாங்க, கலட்டி விடுறாங்க. யாரு கூட வந்த இஸ்ரவேலர்கள் என்ன சொல்றாங்க, யா மூசா இன்னா நகுதுரக்கூன், வசமாக சிக்கி கொண்டோம், நாங்க பாட்டுக்கு அடியோ மிதியோ உதையோ பட்டுக்கிட்டு எங்க இருந்தோம், அங்க இருந்தோம், ஆனா இப்ப நீங்க காப்பாத்துறேன்னு கூட்டு வந்துட்டு இந்த பின்னாடி பிராவுன் வந்தாச்சு. அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கல்லா. என்ன வார்த்தை? கல்லா. அப்படிலாம் கிடையாது. இந்த மாய ரப்பி சயஹ்தி, நிச்சயமாக என்னுடன் என் இறைவன் இருக்கின்றான், சயஹ்தி, அவன் வழிகாட்டுவான். எப்படி? அப்ப அல்லாஹ் பார்த்துட்டு அல்லாஹ் உதவிச்சு சொன்னா, மூசா வெரி குட், கஷ்டம் வந்தா எங்கிட்ட வந்துட்டேன், கஷ்டம் வந்தோம் என்ன செய்யல, மிரளல, பதட்டப்படல, அவசரப்படல, என்னை திட்டவில்லை, என்னிடம் நீ அழகான வார்த்தைகளோடு நீ துவா கேட்கணும். அழகான வார்த்தை இருக்கணும், கஷ்டப்படும் துவார இருக்கணும், அழகான வார்த்தைகள் அல்லாஹ்ட்ட சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சா, அப்படியா உன் கையில இருக்க குச்சி, எப்படி குச்சிங்க, குச்சியை வச்சு ரோடு போட முடியுமா? ஒரு குச்சியை வச்சு அல்லாஹ் என்ன எவ்வளவு பெரிய ஒரு நிலை பாருங்க. அல்லாஹ் குன் ஃபயகுன், குன் என்றால் என்ன செய்யும், ஆகு என்றால் ஆகிவிடும். அங்க நடந்துச்ச, குச்சை வச்சு அல்கு அசாக், குச்சி அடி, கடல்ல ஒரு போர்டு நமக்கு எதிரி ஆசாக்கல் ஹஜர், பல இடங்கள்ல கல்லுல அடி, கடல்ல அடி, அங்க அடிச்சா படபட வடி கிடைச்சிருச்சு. இதுதான் இது அல்லாஹ் நினைச்ச ஃபர்ஸ்டே நடந்திருக்கும், அல்லாஹ் எதிர்பார்ப்பான். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சிந்தனைகள் அவங்க யோசிச்சாங்க, இப்படி போக கூடாது, அப்படி பிளான் பண்ணணும், இந்த இடத்துல தங்கி இருக்கணும், இப்படி போகணும், இந்த பாதைகளை பயன்படுத்தணும், இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹிக்மத். ஆனால் இதெல்லாம் செஞ்ச பிறகும் கூட குகை வாசல்ல இப்ப யார் நிக்கிறா, எதிரிகள் நிக்கிறார்கள், கையில போய் சிக்கணும், தொலைஞ்சிருச்சு. அப்படிதான் வெறிகொண்டு நிக்கிறாங்க. அது எப்படி வெளியேற்றப்பட்ட இளைஞர்கள், யோசிச்சு பாருங்க நிலைமை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் இவ்வளவு பெரிய சிறப்பை அடைகிறார்கள்? என்ன நிலைமை தெரியுமா? உசுரோடையோ பிணமாகவோ கொண்டு வா, நம்ம நாயகம் அல்லாஹ்வுடைய தூதருங்க, நம்ம உயிரினும் மேலான அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அன்றைய காலகட்டத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன நடந்துச்சு கான்வர்சேஷன், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உரையாடல் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் அவர்கள் காலை பார்த்தால் போதுமே, நம்மளுக்கு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இருக்கிறது காலை பார்த்தா அப்படி உள்ளதான் இருக்கோம், தெரிஞ்சிட்டு பேர் சொல்லும் பொழுது, இந்த இரண்டு பேரோடு மூன்றாவது அல்லாஹ் இருக்கிறா, அதை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அப்படி சராசரி கேட்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அதை பதிவு செய்கிறான். லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்முடன் இருக்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான், நம்முடைய கவலைகளுக்கும் தான், நம்முடைய பிரச்சனைகளுக்கும் தான், நம்முடைய எல்லா விதமான நிலைப்பாட்டுக்கும் குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை லா தஹ்ஸன், கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமா அல்லாஹ் யாரோடு இருக்கிறான், நம்முடன் இருக்கிறான் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு சிறப்பு ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல நெருங்கிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்கள்ல சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய ஒரு அடியாருக்கு இப்படி சொல்ற, பொதுவா சொல்றாங்க, ஒரு அடியாருக்கு இரண்டில் ஒன்றை தேர்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றான். எல்லா சஹாபாக்களும் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரெண்டுல ஒன்று, ஒன்று உலக செல்வம், உலகத்துல உங்களுக்கு செல்வம் வேணுமா, உலகத்துல வாழ்வது சம்பந்தமான உங்களுக்கு ஒரு ஆப்ஷன், உங்களுக்கு ஒரு விஷயம் தரப்படுகின்றது, இல்லை என்றால் மறுமையுடைய பெருவாழ்வு தரப்படுகின்றது, இந்த ரெண்டில் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனேயே
அவர் மறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் சொல்றாங்க. சஹாபாக்கள்லாம் பாக்குறாங்க, ரெண்டுல ஒண்ணு, ஒரு ஆளுக்கு ரெண்டில் ஒன்று தேர்வு செய்யப்பட்டிருக்கு, தேர்வு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல அவர் எதை எடுத்துக்கொண்டார்? மறுமை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு எல்லோரும் விளங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு வயோதிகர் மட்டும் அந்த சபையில அழுது கொண்டிருக்கிறார். விஷயம் புரியுதா இல்லையா? ரெண்டுல ஒண்ணு தேர்ந்தெடுங்கன்னு சொன்னாங்களா, ஒருத்தருக்கு தேர்வு செய்வதற்கு அல்லாஹ் கொடுத்தானா, அதுல ரெண்டுல ஒன்னை அவர் தேர்வு செய்து விட்டார், மறுமையை தேர்வு செய்து விட்டார் என்று சொல்லி முடிக்கும் பொழுது சபை அமைதியாக இருக்கின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள். என்ன எல்லாரும் சஹாபாக்கள், என்ன இது, இவர் ஏன் அழுகுறாரு? நல்லதானே நடந்திருக்கு, ரெண்டுல ஒண்ணு அல்லாவே கொடுத்தார், அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு, எவ்வளவு பெரிய விஷயம். நிலைமை என்னன்னா, மரணத்தை பற்றி அந்த மனிதர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அல்லாஹ் மரணத்தை பற்றிய ஒரு எச்சரிக்கைக்காக இந்த தகவலை சொல்லும் பொழுது இதை சரியாக புரிந்து கொண்டு நுண்ணறிவோடு விளங்கி கொண்டு அழுதவர்கள் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்றாங்க, இந்த அபூபக்கர் ரசூலுல்லாஹ் எவ்வளவு சிறப்பு இடத்துக்கு போறாங்க. இந்த அபூபக்கர் அவருடைய நட்பால் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார், அவருடைய நட்பை எனக்கு பேர் உதவிங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை பாருங்க. ஒரு நல்ல நண்பனுடைய நற்செயல், அவருக்காக நாம் கடைசி வரைக்கும் களம் நிற்கிறது. இதுல என்னுடைய நட்பால் உதவி செஞ்சிருக்கிறாரு, அவருடைய செல்வத்தால் எனக்கு உதவி, செல்வத்தை கொடுத்துட்டாங்க. கடந்த வாரமே அதை பத்தி பேசணும் இல்லையா? எப்பப்ப என்னென்ன தேவையோ இதையெல்லாம் கொடுத்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்னை சரியாக விளங்கி கொண்டவர்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்ன செஞ்சாங்க சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த காபாவுல வரக்கூடிய மஸ்ஜித் நபவில எல்லா வாசல்களையும் நீங்க மூடிடுங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நுழையக்கூடிய வாசலை மட்டும் மூடக்கூடாது அப்படின்னு சொன்ன செய்திகளை புகாரியில நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த சித்தீக் என்கிற ஒரு ஆளுமை இருக்கிறார், உண்மைத்தன்மை. அவர்களுடைய பல்வேறு நிலைகள்ல இந்த உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா, உண்மைக்கு பெயர் யாருதான்? உண்மைக்கு எடுத்துக்காட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சித்தீக் அப்படிங்கிறது என்னதான்? உண்மைப்படுத்தியவர் கடைசி வரைக்குங்க. ஒரு எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில இளமை பருவத்துல அவங்க சொல்றாங்கல்ல, இந்த சஃபா குன்றுக்கு பின்னாடி நீங்க பயான் பேசுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க, மக்களை எல்லாவற்றையும் கூப்பிட்டாங்க, ஒரு எல்லா மக்களும் நிற்கும் பொழுது நான் இன்றைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது சொல்றாங்க, இந்த மலைக்கு பின்னாடி ஒரு படை உங்களை தாக்க வருகிறது என்றால் நம்புவீர்களா கேட்டாங்களா? அப்ப எல்லாரும் சொன்னாங்க, நம்புவோம். ஏன்? நீங்க சாதிக்குங்க, சாதிக் உண்மையாளர், அல் அமீன் நம்பிக்கையாளர், நாங்கள் நம்புவோம், நீங்கள் பொய் சொல்லி நாங்க பார்த்ததே கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைத்தன்மை, அந்த சாதிக் தான் இந்த சித்திக். ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்பு பெயர் சாதிக், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சிறப்பு பெயர் சித்திக். உண்மைத்தன்மை என்பது ஒரு ஆளுமை, விளங்கிக் கொள்ளுங்கள் தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை 40 ஆண்டுகளோ 30 ஆண்டுகளோ 25 ஆண்டுகளோ 60 ஆண்டுகளோ 100 ஆண்டுகளோ பிரச்சனை கிடையாது. என்னுடைய வாயிலிருந்து ஒரு சொல் போய் வராது என்கின்ற ஆளுமை இருக்கு பாருங்க, சிறந்த ஆளுமைங்க. நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வர்த்தகத்துல, நம்முடைய கல்வி நிலையங்கள்ல, நம்முடைய பணி செய்யக்கூடிய இடங்கள்ல, நம்முடைய குழந்தை வளர்ப்புல, நம்முடைய மாமியார் மாமனார் என்ற சொந்தங்கள் அரவணைப்புல, இரத்த பந்தங்கள் அரவணைப்புல, எல்லாவற்றிலும் உண்மை பேசுவார் என்பது ஒரு சிறந்த ஆளுமை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையாக இருக்க வேண்டும். கூடு மனசாதுக்கை, உண்மையாளர்களோடு நீங்கள் இருந்து விடுங்கள். கவுலன் சதீதா, சொல்வதை தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள். பொய்யர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். எத்தனை வார்த்தைகள்! இந்த உண்மைக்கு சொந்தக்காரர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க நம்ம உரசி பார்க்க வேண்டும், நாம யார் இருக்கிறோம். நம்ம இந்த வாழக்கூடிய கொஞ்ச காலத்துல என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், கொடுக்கின்ற வாக்குறுதிகள், பேசுகின்ற விஷயங்கள், நம்மை நம்பி சொல்லப்படுகின்ற விஷயங்கள், நாம் பிறர் நம்பி சொல்லுகிற விஷயங்கள், இவைகள் அனைத்திலுமே நான் யாரு? சித்திக், சாதிக், உண்மை என்கிற ஒரு ஆளுமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இந்த சஹாபாக்கள்கிட்ட உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது புகாரியில 3471 நம்பர் ஹதீஸா இந்த செய்தி வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி பனு இஸ்ரவேல் காலத்தில், பனு இஸ்ரவேலுடைய சமுதாயத்துல ஒருத்தர் ஒரு பசுமாட்டை ஓட்டி சென்றிருக்கிறார். பசுமாட்டை ஓட்டிட்டு போய் அது மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அதை அடிக்கின்றார். அதை அடிக்கிறார். அடிக்கும் போது அந்த பசுமாடு சொல்லிச்சா, அந்த பசுமாடு பேசுதா அவர்கிட்ட, யார்கிட்ட? அடிச்சுட்டு போறவர்கிட்ட சொல்லுதா, ஏப்பா என்னைய உழவு செய்வதற்காகத்தான் இறைவன் படைத்திருக்கிறான், நீ ஏறி உட்கார்றதுக்கு நான் படைக்கப்படல அப்படின்னு சொல்லுதான். இத சஹாபாக்கள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனேயே சஹாபாக்கள் எல்லோரும் சுப்ஹானல்லாஹ், பசுமாடு பேசியதா அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல, பசுமாடுக்காரர் பேசுறாரு, அதை வாங்கிட்டு வந்தவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா ஓகே. பசுமாட்டை ஒருவர் அடிக்கின்றார், அதில் ஏறி உட்காருகின்றார், பசுமாடு சொல்கிறது, நீ ஏறி செல்வதற்கு படைக்கப்படவில்லை, நான் உழவு செய்வதற்கு படைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லப்படக்கூடிய இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள்லாம் இதை கேட்டுட்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், பசுமாடு பேசுமா அப்படின்னு வியந்து கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தையை கவனிங்க. இதை நானும் அபூபக்கரும் உமரும் நம்புகின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. யார் பேரெல்லாம் சொல்றாங்க? சம்பவம் நடக்குது சொல்றாங்க. யார்? அபூபக்கர் அலி எஞ்சு நான் நம்புறேன், உமர் அலி எஞ்சு நான் நம்புறேன்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா அந்த சபையில இந்த 2 பேரும் இல்ல, அந்த சபையில இந்த 2 பேரும் இல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் சொல்றாங்க. இந்த அபூபக்கரும் இதை நம்புகிறார், நானும் நம்புகிறேன், அபூபக்கரும் நம்புகிறார், உமரும் நம்புகிறார் சொல்றாங்களே. இதுல என்ன படுது? நான் உண்மையாளர்கிறதையும் நான் பொய் சொல்ல மாட்டேன் என்பதையும், உண்மையான விஷயங்களை நம்புவதில் முதன்மையானவர்கள் இவர்கள் என்பதையும் இங்க சாசிக்கிறாங்க. அதனால சித்தீக் என்கிறது ஒரு சிறந்த ஆளுமை, உண்மை தன்மையோடு இருக்கிறது. அதே ஹதீஸ்ல இன்னொரு சம்பவம் வருகிறது. ஒரு ஆட்டு இடையர் என்ன செய்யறாரு, தன்னுடைய ஆடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டு போகும்போது ஒரு ஓடாய் ஒரு ஆட்டை தூக்கிட்டு போயிருது. இவர் ஓடி போய் கஷ்டப்பட்டு அந்த ஆடை மீட்டுறாரு. மீட்ட உடனே அந்த ஓடாய் இவர்கிட்ட பேசுதான், ஏப்பா இன்னைக்கு எங்கிட்ட இருந்து இதை மீட்டுருவேன், ஒரு காலம் வரும், அப்ப நிறைய விலங்குகள் எல்லாம் ஆடுகளை கடிக்கும் போது அப்ப யார் மீட்டுவான்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த ஓடாய் பேசுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சொல்லிட்டு இதே விஷயத்தை சொல்றாங்க. இதை நான் நம்புறேன், அபூபக்கர் ரலியல்லாஹு நம்புறாங்க, உமர் ரலியல்லாஹு நம்புறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த களம் அமைத்து கொடுத்தவர்கள், அவர்களுக்காக உடன் நின்று பாடுபட்டவர்கள் இந்த அருமை சஹாபாக்கள். அதில் முதன்மையாக இருந்தவர்கள் யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. நாம வாழும்போது நல்ல விளங்கி கொள்ள வேண்டும், உண்மைக்கு நியாயமா நடந்துக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு வரலாற கேட்கறதுலயோ பேசுறதுலயோ மிக முக்கியம் இல்ல, அவர்களுடைய பேச்சையும் கேட்பது எப்படி முக்கியமோ அதை விட சிறந்த முக்கியமான ஒரு செய்தி அந்த செய்தியை கடத்தணும். நான் இன்ஷா அல்லாஹ் உண்மையாளரா விருப்பமா எந்த நேரம் வரட்டும் பேச்சுல கரெக்டா பேசணும், தெளிவா பேசணும், முடிஞ்சா வாக்குறுதி கொடுக்கணும். என்னால முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. இந்த நைக்கியா பேசி கடைசியில கவுக்கிறத விட ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிடலாம், என்னால இது முடியும், பாத்திமா முடியும், வாங்கி தரமா, போயிட்டு வரும், வாங்கி தரமா, வாங்கி தர சொல்லிட்டு அப்புறமா போய் வேணா சொல்லிடுவோம், என்ன சொல்லுவாங்க, அப்படின்லாம் செய்யக்கூடாது. எஸ் நோ, எஸ் நோ. இது ஏன்னா பொய் சொல்வது என்பதும் வாக்கு மீறுவது என்பதும் அமானித மோசடி செய்வது என்பதும் யாருடைய அடையாளம்? நயவஞ்சகர்களுடைய அடையாளம். பொய் சொல்றது நயவஞ்சகர்களுடைய அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர் பொய் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வழியில் வந்தவர்கள். அல்லாஹ் அல் குர்ஆன்ல அடையாளம் பொழுது உபயுத்தல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் நபிமார்களோடு சித்தீக்கீன்களோடு இருப்பார்கள். சித்திகா யாரு? உண்மையாளர்கள். அதனால உண்மை நமக்கு என்னது? ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் என்பது ஹானஸ்ட், நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். பொய் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அது தந்தைகளிடத்துல பிள்ளைகள், பெற்றோர்களிடத்துல பிள்ளைகளா இருக்கலாம், பிள்ளைகளிடத்துல பெற்றோர்களா இருக்கலாம், கணவனிடத்துல மனைவியா இருக்கலாம், மனைவி இடத்துல கணவனா இருக்கலாம், வியாபாரம் செய்கிற இடத்தில் முதலாளியிடத்தில் தொழிலாளியாக இருக்கலாம், தொழிலாளி இடத்தில் முதலாளியாக இருக்கலாம், அண்டை வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், அண்டை நாட்டுக்காரங்களாக இருக்கலாம். நீ யார் என்று சொல்லும் போது நான் பொய் பேச மாட்டேன், அதுல சரியா விருப்பம் அடிச்சாலா அது ஒரு சிறந்த ஆளுமை, சிறந்த ஆளுமை. பொய் தேவையே கிடையாது. உண்மை நன்மைக்கு வழிவகுக்கும், நன்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும் இன்ஷா அல்லாஹ். பொய் வழிகேட்டுக்கு தான் வழிவகுக்கும்,
வழிகேடு நரகத்துக்கு கொண்டு போயிடும். அல்லாஹ் நம்மள என்ன செய்யணும், காப்பாற்ற வேண்டும். இது ஒரு சிறந்த ஒரு பண்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த உண்மை என்கிற ஒரு சிறந்த ஆளுமை. அந்த மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பயங்கரமான விஷயங்களை எல்லாம் சர்வ சாதாரணமா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய கஷ்டமான சிச்சுவேஷன் இருக்கும். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்காங்க. கிளிப்புள்ளை வழிகாட்டுவது, கிளிப்புள்ளை சொல்லிக் கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம்ல, அந்த மாதிரியும் இந்த அழகா இந்த குருவிகளை வளர்ப்பதை போன்றும் இந்த சஹாபாக்களை பார்த்து அவர்களோடு இருந்து அவர்களுக்கான நல்லது கெட்டது எது என்று சொல்லிக் கொடுத்து அவர்களை அரவணைத்து ரப்புக்கு எது பிடிக்கும், ரப்பு எதை தடுத்து இருக்கின்றான் என்ற அழகான வழிகாட்டுதலையும் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மரணித்தார்கள் அல்லவா? மரணிச்சிட்டாங்கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உடல் இருக்குது, உயிர் இல்லை. அந்த உம்மத் எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்துல? யோசிச்சு பாருங்க. நாம் பாசம் செலுத்தக்கூடிய, நம்முடைய பாசத்தை பெற்ற, நமக்கு வேண்டப்பட்ட நம்முடைய உறவுகள் இறந்து போய் அது பிரேதம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன தோணும்? நம்ம பதட்டமாயிருவோம்ல. என்னடா வாப்பா, எங்க வாப்பா, எங்க பெத்தாப்பா, என்னவா அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க அப்படின்னு பேசுறவர் இன்றைக்கு ஒன்றுமே பேசாமல் இருக்கின்றார். இது பேசவே மாட்டார். நேராக இவரை கழுவி கொண்டு போய் அடக்கம் செய்வதற்குத்தான் வெயிட்டிங் என்று சொன்னால் அந்த நிலை எப்படிப்பட்ட நிலை? அந்த நிலையை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போயிட்டாங்க. எல்லா பெருவாரியான சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இறக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து விட சொல்றது அவங்களுக்கு முடியல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை உருவிய வாளோடு நிற்கிறார்கள். என்ன சொல்றாங்க? யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா பாத்துக்கிடுங்க, வெட்டிடுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் யோசிச்சு பாருங்க. அன்பு மிகுதி ஒரு பக்கம், ஏற்றுக்கொள்ள முடியாம இன்னொரு பக்கம். அவ்வளவு நாள் வரைக்கும் வழிகாட்டி சென்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய ஒரு தலைமை, அரசியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் சின்ன ஒரு விஷயத்துக்கு யார சொல்லுதா இதை எப்படி செய்யணும், யார சொல்லுதா இது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா, அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான செயல் எது, இது என்ன, அது என்ன, அது என்ன, இது என்ன என்று கேள்வி கேட்டுக்கின்ற கேள்விகளால் துளைத்து மார்க்கத்தை அறிந்து மார்க்கத்தை கற்று நல்வழியில் நடைபோட்டுக் கொண்டிருந்த ஒரு பெரும் கூட்டம் தலைவர் இறந்து கிடக்கின்றார், திணறி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிதானே? அந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே போயிருந்தாங்க. வர்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யார் என்று கேட்டால் இந்த சம்பவத்தை யாவை வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கவே முடியாது. அப்படிதானே? அவ்வளவு நேசம்ல. எல்லாவற்றிலும் உடனிருந்தவர்கள், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை பரப்பியவர்கள், ஆரம்பத்திலிருந்து இஸ்லாத்திற்காக வாரி வாரி வழங்கியவர்கள், ஆரம்பத்திலிருந்து அனைத்து துன்பங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தவர்கள், ஹிஜ்ரத்தில் உடனிருந்தவர்கள், பத்ரில் உடனிருந்தவர்கள், உஹதில் உடனிருந்தவர்கள், யுத்தங்கள் அனைத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உடனிருந்தவர்கள், கஷ்டங்கள் அனைத்திலும் உடனிருந்தவர்கள், சவுர் கொகையில் உடனிருந்தவர்கள். இப்படி எல்லாவற்றிலும் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இறந்திருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படி இருந்திருக்கும் அந்த நேரம்? நினைச்சு பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா அப்படி ஒரு நிலை. ஆனா அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா நேரத்திலும் என்ன சொல்லப்பட்டுச்சு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மெல்லிய மனது உடையவர்கள். அவர்கள் குர்ஆன் ஓதினால் அழ ஆரம்பித்து விடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது 17 வேளை தொலை வைத்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பவே அடையாளம் காட்டிட்டு போயிட்டாங்க, எனக்கு பிறகு இந்த உம்மத்தை வழிநடத்தக்கூடிய தகுதி பெற்ற ஆளுமை, சிறந்த ஆளுமை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு மென்மையான உள்ளம் கொண்டவர்கள். அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்க வேண்டும்? பதறினாங்களா? அந்த நேரம் மிக முக்கியமான நேரம். ஏனென்றால் ஒட்டுமொத்த சமூகமும் தலைமை இழந்திருக்கிறார்கள், தலைமை இறந்திருக்கிறார்கள். அப்ப வர்றாங்கங்க. அந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து, ரசூலுல்லாஹ்க்கு அவங்களுக்கு காதுல விழுது. ஒரு பக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை தூக்கிட்டு இருக்காங்க, முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் ரசூலுல்லாஹ்வை இறங்க வேண்டாம்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னொரு பக்கம் மக்கள் எல்லோரும் அப்படியே கண்ணில் மல்க நின்று கொண்டிருக்கிறார்கள், செய்வதறியாது நிப்பாங்க சொல்லுவாங்கல்ல, அப்படி நிக்கிறாங்க.
அபூபக்கர் நேரம் வர ரசூலாட்ட பாடம் பெற்றவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நெற்றியை முத்தமிடுகிறார். முத்தமிட்டு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், 2 தடவை நீங்க மௌத்தா போக மாட்டீங்க, மௌத்தா போயிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. மௌத்தா போயிட்டீங்க. எது ஈமான்? உண்மையான நேசம் எது தெரியுமா? அந்த நேசர் எந்த கொள்கையை தன்னுடைய வாழ்நாளில் சொல்லி தந்தாங்களோ அந்த கொள்கை ஏற்பதுதான். எதுங்க கொள்கை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல அந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறாங்க. وما محمد الا رسول قد خلت من قبله الرسل افان مات او قتل انقلبتم على اعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. எத்தனையோ தூதர்கள் வந்தார்கள், முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்றாங்க. அபூபக்கர் சொல்றாங்க, முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் இல்லை. அவர்களுக்கு முன்னால் எத்தனையோ தூதர்கள் வந்தார்கள், சென்றார்கள். எப்படி வந்தார்கள், சென்றார்கள். எந்த தூதரும் இன்று வரை உயிரோடு இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உயிரோடு இல்லை. யாரெல்லாம் இந்த முஹம்மதை வணங்கினீர்களோ முஹம்மது இறந்து விட்டார். சுப்ஹானல்லாஹ், முஹம்மது இறந்து விட்டார். முஹம்மதை வணங்கியவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், முஹம்மது இறந்து விட்டார். அல்லாஹ்வை வணங்கியவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் இறக்கவில்லை, இறக்க மாட்டான். கொள்கை, அகீதா. இப்ப தெரியுது அபூபக்கர் யாருன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டிய இடத்தில் இப்ப யார் இருக்கா? அபூபக்கர். சொல்லி தந்த கொள்கை, சொல்லி தந்த கொள்கை. யோசி பாருங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவுலியாக்களை இறந்து போயிட்டு சொல்ல கூட சண்டைக்கு வந்துருவாங்க. பசீரப்பா இறந்து விட்டார், என்ன ஆச்சு? உண்மைக்காரங்க இறந்து விட்டாரா இல்லையா? நீங்களும் பதறீல, இறந்துட்டாரா இல்லையா? ஏற்றுக்கொள்ள மனசு வரலையா? அது எப்படி வரம்பாரு பசீரப்பா? அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானின் உச்சம், ஈமானின் உச்சம். முஹம்மது ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வளவளத்துட்டாங்க. அன்றைக்குத்தான் தெரிந்தது அந்த மக்களுக்கு அபூபக்கர் என்றால் யார் என்று. அது சாதாரணமா நினைச்சுக்கிட்டா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதுனா அழுவாரு, ரொம்ப மென்மையானவர், கேட்டா கொடுத்துருவாரு, சாஃப்ட் கார்னர் அப்படிலாம் நினைத்துக் கொண்டிருந்தாங்க. அதெல்லாம் உண்மைத்தான். அதே நேரத்தில் உண்மையான கொள்கை என்று வரும் பொழுது, கொள்கை குழப்பம் ஏற்படுகிறது என்கிற ஒரு சூழல் வரும் பொழுது, சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை எழுகிறது என்று வரும் பொழுது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய கற்றுத்தந்த பாடத்தை அப்படியே வாழ்க்கையில் நடத்திட்டாங்க. நடத்தணுமா இல்லையா? என்ன ஒரு தீமை நடந்தா என்ன செய்யணும்? கையால் தடு, இல்லை என்றால் நாவால் தடு. இருக்கா இல்லையா? அன்றைக்கு செஞ்சாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆகா, இது இப்படியே விட்டுட்டனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்து வருகிறது. உண்மையிலேயே உயிரோடு இல்ல, எல்லா நபியும் மரணிக்கத்தான் செய்வார்கள். அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இது அக்கீதா. அல்லாஹ் யாரு? அவன் தான் அவன் வணக்கத்திற்குரிய வணக்கம், வேற யாரும் இல்லை. அவன் தான் ஹய், என்றும் உயிரோடு இருப்பவன். அல்லாஹ்வுடைய தூதர் யாரு? இறந்து போவாங்க. அப்படி சொல்றாங்க. கொள்கை அகீதாவை சொல்லி தந்து அந்த மக்கள் அப்படி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூட சொல்றாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? இந்த வசனம் இதுவரைக்கும் நாங்க பார்க்காத மாதிரியும், இன்னைக்கு தான் இந்த வசனம் இறங்குற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் அவங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே அந்த வசனம் வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும் பொழுதே இந்த வசனத்தை, எப்பா முஹம்மது தூதர் தான், அல்லாஹ்வுடைய தூதர் தான்ங்கிற வசனம். இந்த ஒரு அகீதா விஷயத்துல இவ்வளவு ஆணித்தரமா அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு மத்தியில் இருந்த ஒரு பெரிய நெருடலை, பெரிய ஒரு வருத்தத்தை அப்படியே உடைச்சாங்க. யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்ப அந்த இடத்துல இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமைத்துவத்தோடு நடந்து கொண்டார் என்று பார்க்கலாம். அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல நடந்த மிக முக்கியமான ஒரு விஷயத்துல ஒன்று, அவங்களுடைய காலத்துல ஒரு யுத்தம் நடக்குது. என்ன யுத்தம்? யமாமா அப்படிங்கிற ஒரு யுத்தம். ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு இந்த யமாமா என்கிற யுத்தம் யாரை எதிர்த்து நடக்கிறது அப்படின்னா, முசைலமா அப்படிங்கிற ஒருத்தன். இந்த முசைலமாவுக்கு வரலாற்றிலே பேரு முசைலமத்துல் கஸ்ஸாப், பொய்யன் முசைலமா. இந்த முசைலமா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, நான் நபி அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றான். அவன் பாக்குறான், ஆகா நபின்னு சொன்னா நிறைய மரியாதை கிடைக்கும் போல தெரியுது. நபின்னு சொன்னா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட கொடுக்குறாங்க, அப்ப நம்மளும் என்ன செய்வோம்? நபின்னு சொல்லிடுவோம்
அப்படின்னு நபின்னு சொல்லி பரப்புகிறான், பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். விரல் நுனியில நின்றிருந்தவங்க எவ்வளவு பேர் என்ன செய்யறாங்க, முர்த்தத்தாகி போகக்கூடிய ஒரு சூழல்லாம் வருது, பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துறான். அப்ப இந்த முஸ்லிமாவை என்ன செய்யணும், அவனுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை செய்யணும்னு சொல்லிட்டு கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யுத்தத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த யுத்தத்துல நிறைய பேர் இறந்து போறாங்க. குறிப்பாக ஒரு 70 ஹாஃபில்கள், குர்ஆனை மனனம் செய்த 70 ஹாஃபில்கள் இறந்த உடனேயே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, அவங்க உண்மை, அவங்கள பத்தி இன்ஷா அல்லாஹ் பேசுவோம், ஒரு சிறந்த ஒரு ஆளுமை இல்லையா. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஷூரா சொல்றாங்க, இந்த மாதிரி ஹாஃபில்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. அதனால குர்ஆன் எப்படி இருந்துச்சு நீங்க பார்க்கணும். குர்ஆன் இன்றைக்கு இருந்த மாதிரி பிரிண்ட்ல எல்லாம் இல்ல. குர்ஆன் என்பது இன்னைக்கு இந்த மாதிரி பிரிண்ட்ல எல்லாம் இல்ல. ஒவ்வொரு சமூகமும் வெவ்வேறு வகையில இந்த மார்க்கத்துக்காண்டி பாடுபட்டு இருக்காங்க. நாமளும் இன்ஷா அல்லாஹ் பாடுபடணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல இந்த குர்ஆன் என்பது மனிதர்களுடைய உள்ளங்கள்ல தான் இருந்துச்சு. மனிதர்களுடைய உள்ளங்கள்ல இருந்துச்சு, மரப்பட்டைகள்ல இருந்துச்சு, எலும்புகள்ல, மிருகங்களுடைய எலும்புகள், பெரிய பெரிய எலும்புகள் இருக்கும்ல, அதுல எழுதி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி கற்கள்ல, வெள்ளை கற்கள்ல எழுதி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரிதான் குர்ஆன் அங்கங்க இருந்துச்சு. சேர்ந்து மொத்தமாக இதுதான் குர்ஆன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒட்டுமொத்த 30 ஜுஸும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்போது கிடையாது. அப்ப ஹாஃபில்கள் நிறைய இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹாஃபில்தா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹாஃபில்தா, இது மாதிரி இவங்க எல்லாம், உஸ்மான் ரலியல்லாஹு ஹாஃபில்தா, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹாஃபில்தா, குர்ஆன் வகை எல்லாம் மனனம் செய்து வைத்திருந்தவர்கள். இப்படி ஹாஃபில்களை கண்டுபிடித்து கொண்டுகிட்டே இருந்துச்சுன்னா கடைசியில ஹாஃபில்கள் இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். அப்ப குர்ஆனுடைய முழுமைத்தன்மை எங்க இருக்கும்? இல்லல்ல அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனை சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி ஒரு பணியை செய்யலையே, நாம எப்படி செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு விடல. உமர், ஒரு தலைவருடைய அழகு என்ன தெரியுமா, ஒரு ஆளுமை என்ன தெரியுமா, எனக்கு கீழே உள்ளவன் சொன்ன அவன் என்ன சொல்றது அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கலாம். நீ என்ன சொல்ற அப்படின்னு சில பேர் முடிவெடுப்பாங்க, நான் தான் வேணாம் சொல்றேன், அதோட விட்டுட்டு போகல, என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டா இருக்கீங்க, கன்வின்ஸ் எல்லாம் பண்ற அப்படி சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஒரு தலைமைத்துவம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைத்துவம் என்ன, எதுக்கு சொல்லுகிறார், ஏன் சொல்லுகிறார், அதனுடைய சாதக பாதகம் என்ன, அதை செய்தால் என்ன, செய்ய விட்டால் என்ன. ஒரு சின்ன குடும்பத்துல இது தேவைங்க. ஒரு குடும்பத்துல ஒரு வேலை நீங்க செய்றீங்கன்னு வைக்கல, நாளைக்கு ஒரு காரியம் ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு துணிமணி எல்லாம் எனக்கு போகணும்னா ஒரு மனைவி ஒரு ஆலோசனை சொல்றாங்க வச்சுக்கோ, ஏங்க இங்க போவாங்க அப்படின்னா கணவர் சர்வாதிகாரத்தோடு நடந்து கொள்ள கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது, ஆஹா நான் சொல்றேன்னா அதுதான் நீ கேட்கணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க, அதுக்கான காரணம் என்ன, ஏதாவது பட்ஜெட்ல கொஞ்சம் கம்மியா விலை கிடைக்குமா, அல்லது நல்ல தரமான ஒரு உடை, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஆலோசனை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணம்பெரிய விஷயத்துல மனைவிகள் ஆலோசனை கேட்டிருக்கிறாங்க இல்லையா. ஹுதைபியா உடன்படிக்கையில தன்னுடைய மனைவிமாருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால ஆலோசனை கேட்டல் என்பது ஒரு ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் என்று சொல்கிறான். ஒரு காரியத்திலே நீங்கள் ஆலோசியுங்கள். அதனால ஆலோசனை கேட்காம இருக்கிறதுக்கு அது பெரிய தப்பு. விளைஞ்சுங்களா, பெரியவர்கள், தாய்மார்கள், மாணவ செல்வங்கள், நீங்க எல்லாரும் விளங்கிக்கணும். நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க போறோம், ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்க போறோம், ஒரு விஷயத்துல கன்ஃபியூஸா இருக்கு, ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரணும், ஒரு முடிவுக்கு வரணும்னு சொன்னா ஆலோசனை முக்கியம். அதுவும் தலைவர்களுக்கு ஆலோசனை ரொம்ப முக்கியம், குடும்ப தலைவர்களுக்கு ஆலோசனை ரொம்ப முக்கியம், ஊர் தலைவர்களுக்கு ஆலோசனை ரொம்ப முக்கியம், ஆலோசனை கேட்டல் ரொம்ப முக்கியம், ஜமாத் தலைவர்களுக்கு ஆலோசனை கேட்டல் ரொம்ப முக்கியம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் உமர் இப்னு கத்தாப் சொல்ற ஃபர்ஸ்ட் பயப்படுறாங்க, இரண்டாவது சொல்ல 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 இல்ல இல்ல இதுதான் சரியா வரும், அதனுடைய சாதக பாதகங்களை எல்லாம் உமர் சொல்ல அபூபக்கர் சொல்றாங்க, சரி எனக்கு அப்படிதான் படுது, அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலும் அந்த கருத்தை வலுப்படுத்துகிற வரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. கடைசியில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆர்டர் போடுறாங்க, ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஒன்று சேருங்கள், குர்ஆனை ஒன்று சேருங்கள் என்கிற ஒரு பொறுப்பு வழங்கப்படுகிறது. அதற்கு பிற்பாடுதான் ஒரு பெரிய ஒரு டீமை போட்டு ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில இந்த குர்ஆன் மனிதர்களுடைய உள்ளங்களில் இருந்தவைகள், எலும்பு பட்டைகள்ல, மரப்பட்டைகள்ல, எலும்புகள்ல, கற்கள்ல இருந்தவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து
ஒரே முஸ்ஹப் குர்ஆனாக ஒரு பதிவாக என்ன செய்கிறது? யாருடைய காலத்தில்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துலதான் இந்த குர்ஆன் தொகுக்கப்படுகிறது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையும் இந்த உம்மத்துக்காக எவ்வளவு பெரிய ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்கிறதையும் பார்க்கிறோம். பெரிய வேலை இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னைக்கு ஆசைப்பட்டிருக்கலாம், வேற சஹாபாக்கள் சொல்லி இருக்கலாம். எல்லாருமே சொன்னாலும் யார் சொன்னாதான் நடக்கும்? கலீஃபா சொன்னாதான் நடக்கும். அந்த கலீஃபா நற்கருத்துக்களை ஏற்று நடத்துவதன் மூலமாக, செயல்படுத்துவதன் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டதா குர்ஆன். அதுக்கடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல அது என்ன செய்யுது? பிறகு எடுக்கப்படுகிறதுங்கிறது ஒரு செய்தியையும் நீங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கிடுங்க. அப்ப இந்த உம்மத்துக்கு ஒரு மிகப்பெரிய சேவை ஆற்றி இருக்கிறாங்க குர்ஆனுடைய வழியில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது மட்டும் இல்லாம இந்த உம்மத்துல ஒரு மிகப்பெரிய ரசூலும் பொதுவாகவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னா சாஃப்ட் கார்னர், அதாவது ரொம்ப மென்மையானவர் அப்படின்னு தான் அறியப்பட்டிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருப்பாங்க? உமர் ரலி எப்படி இருப்பாங்க? பாருங்க, நமக்கே தெரிஞ்சிருக்கு. உமர் ரலி அப்படின்னு சொன்ன என்ன வந்துடும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலி சொல்லும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலி சொல்லும் போது ஒரு மென்மை தன்மையும், உமர் ரலி சொல்லும் போது ரெண்டு பேரும் மென்மையானதும் சரி, அது நன்மையில தான் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபமும் சரி, அது நன்மையில தான் இருந்துச்சு. எல்லாமே சிறப்பை நோக்கி தான் போச்சு. நமக்கு தேவை எப்பொழுது கோபப்பட வேண்டும் என்று இருக்கிறதோ அப்பொழுது கோபப்படாம பார்த்துட்டு இருக்க முடியாது. அது பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. அந்த நேரத்தை என்ன செய்யணும்? அப்படி சொல்லணும். அது கோபத்தை வெளிப்படுத்துறதா இருக்கு. கோபத்தை மைக்கு தூக்கி அடிக்கிறதா வெளிப்படுத்துறது கிடையாது. விளங்க சொல்றது, கோபத்தை எப்படி வெளிப்படுத்தணுங்கிறதுக்கும் நமக்கு முன்மாதிரி இருக்குது. மென்மையா எப்படி இருக்கணுங்கிறதுக்கும் நமக்கு முன்மாதிரி இருக்கின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த ரசூலுல்லாஹ் இறந்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தானே சக்காத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம், துட்டு கொடுக்கறது பெரிய விஷயம் தெரியுமில்ல. துட்டை இறக்குறது இருக்கு பாருங்க, அது ஈமான் உறுதித்தன்மையோட அல்லாஹ் அதான் சொல்றா. ஈமான் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் செலவு செய்வார்கள், ஈமான் கொண்டவர் எப்படிப்பட்டவர்கள் கொடுப்பார்கள் அப்படிதான் சொல்றான்ல. அந்த ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல ஏற்கனவே சில குழப்பங்கள் ஏற்பட்டுச்சா, அதோடு ஒரு டீம் என்ன பண்றாங்கன்னா ஜகாத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஜகாத்து கொடுக்க மாட்டேன். இதுல இவங்க என்ன நினைச்சிருக்கலாம் அப்படின்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தானே. அப்ப அறிவிச்சாங்க பாருங்க ஒரு அறிவிப்பு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதறிட்டாங்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதறி விட்டார்களே. என்ன அறிவிப்பு தெரியுமா? இந்த ஜகாத்தை கொடுக்க மாட்டேன் என்று யார் சொல்கிறாரோ சொல்றாங்க இன்னும் தெளிவா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு ஜகாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றா? அகீமுஸ் ஸலா வ ஆத்து ஸகாத், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தை கொடுங்கள். ஜகாத் என்பது வருடந்தோறும் குறிப்பிட்ட ஒரு விகிதாச்சாரத்துல நம்முடைய பொருளாதாரம் அடையும் பொழுது அதிலிருந்து குறிப்பிட்ட ஒரு விகிதாச்சாரத்தை நாம கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஜகாத். இந்த ஜகாத் என்பது நம் மீது கடமையாக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து அமலில் வருகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல சில பேரு என்ன செய்யறாங்க? ஜகாத் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்த ஆக்ஷன் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஒட்டக குட்டிய ஜகாத் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தார் வைங்க, அதை இப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு வைங்க, அவரோடு நான் யுத்தம் தொடுப்பேன், நான் ஜிஹாது செய்வேன் சொன்னாங்க. யாரு மென்மையாக இருப்பாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அப்படி தால்ச்சா பண்ணிக்கலாம், அவர்கிட்ட பேசிக்கலாம் என்று நினைக்கக்கூடிய நினைத்த இடத்துல அவங்க அப்படி சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுகிற விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய ஷரியாவில் கை வைக்கப்படும் விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒன்றை குறைகாடும் விஷயத்திலே இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே பெண்மை எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் வேற வேற பாத்துக்கோ, அதெல்லாம் வேற. இந்த இடத்துல முடியாதுன்னு சொல்லிட்டு இதை அறிவிச்ச உடனேயே ஜிஹாத் அறிவிப்பு என்ன தெரியுங்களா? ஜிஹாத் யாரை எதிர்த்து செய்வாங்க? காஃபிர்களை எதிர்த்து தானே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க. அதாவது குர்ஆன் தொகுக்கிற விஷயத்துல எல்லாரும் சொல்லக்கூடிய நேரத்திலே யோசித்தார்கள். இப்பொழுது எல்லோரும் மறுக்கக்கூடிய நேரத்திலே துணிந்து முன்னின்று அறிவித்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யார் எடுத்துப்போ? உமர் ரலி எடுத்துட்டு போ, பிரச்சனை கிடையாது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிருக்காங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலே சொர்க்கம் தான சொல்லியிருக்காங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவரோடு எப்படி யுத்தம் செய்ய முடியும்? இவர்கள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னவர்கள் ஆயிட்டேன்னு சொல்லும் பொழுது
திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள், யார் தொழுகையையும் யார் ஜகாத்தையும் பிரித்து பார்ப்பார்களோ அவர்களோடு நான் யுத்தம் செய்வேன். யார் சொல்றா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பத்தியா மார்க்க விஷயத்துல ஒரு மனிதர்கிட்ட எத்தனை பண்புகள், அத்தனையும் சிறப்பு, அத்தனையும் சிறப்பு. அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அவங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு நட்பு கொண்ட காலத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரோடு களம் கண்ட காலத்திலே, அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த நேரத்திலே ஈமானிய புரட்சி ஏற்படுத்துவதாக இருக்கட்டும், அதுபோன்று திருக்குர்ஆனை தொகுத்த விஷயத்திலே ஒரு புரட்சி ஏற்படுத்துவதாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கை வைக்கக்கூடிய நேரத்துல அந்த ஒரு நேரமாக இருக்கட்டும், எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு இந்த சமுதாயத்துக்கு ஃபுல்ஃபில் பண்ணவ யாருன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதை நாம விளங்கிக் கொள்ளுகிற இதே நேரத்திலே அன்னவருக்காக நாம ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு சொல்றோம். நிறைய நாம துஆ செய்யணும், சஹாபாக்களை பத்தி படிக்கணும், கேட்கணும். அவர்கள் செய்த அந்த பணி, அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு செய்த பேர் உதவிகள், அதுல இருந்து சில துளிகளையாவது நாம செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நாம வாழக்கூடிய காலகட்டத்துல நம்மால முடிந்த வரைக்கும் அது போன்ற பணிகள்ல நாம ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு துஆவோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் வரக்கூடிய காலகட்டத்துல நாம் என்னென்ன உபதேசங்கள், வரலாறுகளை நாம பேசணும். நிறைய விஷயங்கள்ல மார்க்க அறிவை பகிரணும். பேசப்படுகின்ற விஷயத்தில் வாழ்க்கையில ஏற்று நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்னும் பல பண்புகள் இருந்தாலும் சில விஷயங்களை நம்முடைய நேரம் கருதி என்ன செய்கிறோம், சில தேவைப்படுகின்ற அத்தியாவசியமாக பேசப்படுகின்ற சில விஷயங்களை மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு நாம கொண்டு வர்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணிகளை ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.